வணக்கம் பானு. நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அலுவலகத்திற்கு கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக தான் ஒரு IAS அதிகாரி என்று கூறி மங்கையர்கரசி என்பவர் தனது தோழர் ஒருவருடன் வந்ததாகவும் அவர் தனது தோழருக்கு துப்பாக்கி உரிமம் கேட்டு ரூபிநாத் என்ற தனது தோழருக்கு துப்பாக்கி உரிமம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஓகே, அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் காவல்துறை மூலம் நடத்திய விசாரணையில் மங்கையர்கரசி என்பவர் போலி IAS அதிகாரி என்பதும் தனது தோழர் என குறிப்பிட்ட ரூபிநாத் என்பவர் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜகவின் அயலக அணி தலைவராக இருப்பதும் தெரிய வந்தது. இந்த அடிப்படையில் போலியான தகவல்களை கூறி தான் ஒரு IAS அதிகாரி என்று பொதுத்துறையின் தவறான தகவல்களை கூறியதன் அடிப்படையில் மங்கையர்கரசி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பானு. இது குறித்து மேலும் விசாரித்த போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அலுவலகத்திற்கு நேற்று 2 பெண்கள் வந்துள்ளனர் பானு. அப்போது அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானை சந்தித்து புகார் ஒன்றை அளிக்கின்றனர். அதில் ஒரு பெண் நான் உத்தரப்பிரதேச மாநில கல்வித்துறையில் உதவி செயலாளராக இருப்பதாகவும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தன்னிடம் பணம் வாங்கி கொண்டு அதனை திருப்பி தராமல் ஏமாற்றி வருவதாகவும் புகார் தெரிவிக்கிறார். உடனே தூத்துக்குடி மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்துகிறார். அந்த விசாரணையில் அந்த பெண் முன்னுக்கு பின் முரளாக பதிலை அளிக்கிறார். இதனால் சந்தேகம் அடைந்த SP மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மூலம் உடனடியாக விசாரணையை தீவிரப்படுத்துகிறார். அந்த விசாரணையில் பார்த்தீர்கள் என்றால் பானு, அந்த பெண் திருநெல்வேலி அருகே உள்ள தாளையுத்தை சேர்ந்த 44 வயதான மங்கையர்கரசி என்பதும் அவர் போலியாக பல்வேறு இடங்களில் தான் உத்தரப்பிரதேசத்தில் கல்வித்துறையில் உதவி செயலாளராக வேலை பார்ப்பதாக பொது ஊழியர் என ஆள் மாறாட்டம் செய்து பொது ஊழியரின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதனை அடுத்து அவரையும் அவர் உடன் வந்த 2 பெண்களையும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் கைது செய்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இவர்கள் வேறு எங்கெல்லாம் இது போன்ற தகவல்களை கூறியிருக்கிறார்கள் என விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் தான் IAS அதிகாரி என்று கூறி தனது தோழர் இந்த ரூபிநாத் என்பவருக்கு துப்பாக்கி உரிமம் கேட்டு விண்ணப்பித்த தகவலும் தெரிய வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இருவரும் இணைந்து நடத்திய விசாரணையில் இந்த உண்மைகள் தெரிய வருகிறது. போலியாக பொது ஊழியர் IAS அதிகாரி என்று ஆள்மாறாட்டம் செய்த அடிப்படையிலும் போலியாக துப்பாக்கி உரிமம் கேட்ட வழக்கிலும் தற்போது திருநெல்வேலி பாஜக வடக்கு மாவட்ட அயலக தமிழர்கள் தலைவராக இருந்த ரூபிநாத்தும் மங்கையர்கரசியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய கட்சியின் பிரமுகர் ஒருவரே இது போன்ற விஷயங்களில் கைது செய்திருப்பதும் தான் ஒரு IAS அதிகாரி என போலியாக குறிப்பிட்ட மங்கையர்கரசி கைது செய்யப்பட்டிருப்பதும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது பானு.